மக்கள் எதிர்பார்க்கிற நிகழ்ச்சி, மக்கள் விரும்புகிற நிகழ்ச்சி. பல காலம் மனு கொடுத்து பஸ் வராதா என்று ஏங்கி தவிர்த்த நேரத்தில் இதோ வந்திருக்கிறது என்ற அடிப்படையில் வேறையூர் அண்டம்பள்ளம், தச்சம்பட்டு, தேவனாம்பட்டு, தேவனாம்பட்டுனா அண்ணாதரவு, அதுதான் தேவனாம்பட்டு, கொட்டக்குளம், நடுக்குப்பம், கொரக்கை, மருதாடு, காட்டேரி, செங்கம், தானிப்பாடி, அரூர், செங்கம், திருவண்ணாமலை, இப்படி 18க்கும் மேற்பட்டிருக்கிற புதிய பேருந்துகளையும் இங்கே தொடக்கி வைக்கிற ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சிக்கு காரணமாக இருந்த போக்குவரத்து துறையை சார்ந்த அதனுடைய மேலாளர்கள், துணை மேலாளர்கள், குறிப்பாக அதற்கு உந்து சக்தியாக இருந்து பணியாற்றுகிற தம்பி சவுந்தரராஜன் அவருக்கு இந்த நேரத்தில் எனது அன்பு கலந்த வணக்கத்தை நான் முதலில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அறிக்கை வாய்த்த என்னுடைய தலைமை பொறியாளர் செந்தில் அவர்கள் வரவேற்பு என்கிற பெயரில் இந்த பாலம் ஏறத்தாழ 15 கோடி ரூபாயிலே இந்த பாலம் சிறப்பாக கட்டப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டார். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் ஆட்சிக்கு வந்தவுடனே இந்த நெடுஞ்சாலைத்துறை இருக்கிற அமைச்சராக இருக்கிற என்னையும் என்னுடைய துறையினுடைய செயலாளரையும் அழைத்து முதல்ல ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்னா, தமிழ்நாட்டில் ஏறத்தாழ 1281 தரைப்பாலங்கள் இருக்கிறது. மழை பெய்யலா தரப்பாலத்தில் போகலாம், உங்களுக்கே தெரியும். மழை பெய்ஞ்சா தரப்பாலத்தில் போக முடியுமா? ஆத்துல தண்ணி மடைக்கும், ஸ்கூலுக்கு பசங்க போக முடியாது. விவசாய உற்பத்தி செய்கிற பொருள்கள் சந்தைப்படுத்த முடியாது. ஆனால் சொன்னார் முதலமைச்சர், தமிழ்நாட்டிலே 1281 பாலங்கள், தரைப்பாலம் இருக்கிறது. இந்த பாலங்களை எல்லாம் உயர்மட்ட பாலமா ஆக்க வேண்டும் என்று சொன்ன அடிப்படையில் என்னுடைய துறையினுடைய தலைமை பொறியாளர் செயலாளருடைய தலைமையிலே சிறப்பாக பணியாற்றி இந்த 4 ஆண்டு காலத்திலே 1197 தரைப்பாலங்களை உயர்மட்ட பாலமாக நாங்கள் ஆக்கியிருக்கோம். ஏன்னா மக்களுக்கு தொண்டாற்றுவதிலே நம்முடைய பகுதியில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் ஒரு போட்டி போட்டுக்கொண்டு மக்களுக்கு தொண்டாற்றுவதிலே ஒருத்தர் போட்டி போட்டுக்கொண்டு பணியாற்றுகிறார்கள். பொதுவாக்கில் இருப்போம், நேர்மையா இருக்கணும். உங்களுக்கு எல்லாம் தெரியும், கையிட்டு பெறாமல் இருக்கணும். என்னால் சொல்ல முடியும், நம்முடைய தொகுதியில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர் கையிட்டு பெறாமல், எதையும் எதிர்பார்க்காமல் திராவிட மாடல் ஆட்சியிலே தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய ஆணையேற்று சிறப்பாக பணியாற்றுகிற சட்டமன்ற உறுப்பினரிலே நம்முடைய மாவட்டத்தில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அந்த வகையில் தான் இந்த போட்டி போட்டனுடைய விளைவாக இந்த தொகுதியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய சரவணன் அவர்கள் 2021-22 நிதியாண்டில் 36.91 கோடி மதிப்பீட்டில் 33.5 கிலோமுள்ள சாலை பணிகளை இந்த தொகுதியில் செஞ்சிருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்களுக்காக சிறப்பாக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர் பேசுகிற பொழுது ஒன்று சொன்னார், இது அரசு நிகழ்ச்சி. ஆனாலும் கூட அவர் செய்திருக்கிற அந்த தொண்டின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையின் காரணத்தினால் சொன்னார், நாம் கேட்பதையெல்லாம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அந்த கொடுக்கிற வள்ளல் ஆக மீண்டும் 26 அவர்தான் முதலமைச்சராக இருந்தால் திருவண்ணாமலை மாவட்டம் வளர்த்துகிறோம், கலசப்பாக்கம் தொகுதி வளர்த்துகிறோம். அந்த நல்ல எண்ணத்தில் தான் அடுத்தது 26 தமிழ்நாட்டு முதலமைச்சர் அருமையான தளபதி வர வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது நான் அதிகமா பார்த்தேன். தாய்மார்களுடைய கைத்தட்டு தான் ஆண்களை விட அதிகமாக இருந்தது. அதனால இப்ப நான் சொல்லுகிறேன், நிச்சயமாக சொல்லுகிறேன், 26 திராவிட மாடல் ஆட்சி தான் தொடரும். தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள்